அடுத்ததா பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் புகழ் நாடெங்கும் பரவட்டும். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லீடர்ஸில் வந்து கவர் ஆகும். திருப்பூர் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 11 1932 ஆண்டு தான் ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு இறந்திருப்பார். 1930 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா காந்தி அவர்கள் அந்த சட்டமரப்பு இயக்கத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க. அதை தொடர்ந்து நிறைய போராட்ட வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுத்திருப்பாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல குமரன் வந்து கையில் அந்த நம்மளுடைய அந்த கொடியை ஏந்தியவாறு ஒரு ஊர்வலமாக சென்றிருப்பார். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அந்த போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து அடிச்சு அந்த கடைசி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா அவருடைய கையில இருக்கக்கூடிய கொடியை வந்து கீழே போட்டிருக்க மாட்டாரு. அதனாலதான் இவர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவருடைய நினைவு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் குமரன் புகழ் நாடெங்கும் பரவட்டும் அப்படின்னு செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காரு.